ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எத்தீரியம் சார்ட்டோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ எத்தீரியம் சார்ட் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே 9ஆம் தேதி எங்களுக்கு என்ன செஞ்சுன்னு சொன்னால் இந்த புல்லிஷ் பேனட் பேட்டர்ன் இருக்குது தானே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். கீழே இருந்து வந்து இங்கே ஒரு புல்லிஷ் பேனட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அந்த புல்லிஷ் பேனட் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு 9ஆம் தேதி பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 10ஆம் தேதி எங்களுக்கு அந்த பேட்டர்ன் எங்களுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்குது. ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜான ஒரு பம்ப் ஒன்று தந்துச்சு. எஸ்டர்டே எங்களுக்கு ஹியூஜான பம்ப் தந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ வந்து டம்ப் ஆகுது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் டம்ப் ஆகுது. அது ஏன் டம்ப் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்கள், நான் ஒரு ஜோன் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஜோன் வந்து ஆல்ரெடி இந்த ஜோன் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி பர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருந்திருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருந்து அந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு வந்து மார்க்கெட் பட்டத்துக்கு போகிற பட்டு கீழே வந்து வேறு லெவலுக்கு கீழே ஒரு டம்ப் ஒன்று தந்துருக்குது. சரியா? இப்போ அதே ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது. அதே ஜோனில் வந்து மார்க்கெட் டப் ஆகி அங்கேருந்து மார்க்கெட் கீழே வருது. கீழே வந்து இப்போ எந்த அளவுக்கு வரும்னு சொன்னால் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு வரும்னு சொன்னால் கீழே பாருங்கள், 2640 வந்து இங்கே 2640 வந்து 452.63 மில்லியன் லிக்யூடிட்டிஸ் இருக்குது. சரியா? இப்போ அந்த லிக்யூடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே மேலே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து ஃபுல்லாக கீழே வந்து 2552 வந்து எங்களுக்கு 745.62 மில்லியன் டாலர்ஸ் லிக்யூடிட்டிஸ் இருக்குது. மேலிருந்தே கீழே வந்து சரியா எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு லிக்யூடிட்டிஸை ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த இஎம்ஐ இருக்குது தானே, இந்த இஎம்ஐயில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் அப்படியே மேலே போகலாம். பட் இப்போக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற இந்த லிக்யூடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது சொன்ன மாதிரி தான் இங்கே இருந்து மேலே போகலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த கரண்ட் இருக்குது தானே இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இங்கேருந்து மேலே போகலாம். அப்படி இங்கேருந்து மேலே போகுதுன்னு சொன்னால் அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் எங்களுக்கு எங்கே இருக்கும்னு சொன்னால் 3000 3100 வரைக்கும் எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் இருக்கும். அது ஏன் 3100 பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பாருங்கள், இங்கே டே சார்ட்டில் ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஒன்று இருக்குது. சரியா? இப்போ மார்க்கெட் வரும் எதுக்குன்னு சொன்னால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த லிக்விடிட்டிஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே வந்து இங்கே லிக்விடிட்டிஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகலாம். வெயிட் பண்ண, உங்களுக்கு நான் erase பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் இப்போ இந்த எஃப்இஜியை நான் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு டே சார்ட்டோட ஒரு எஃப்இஜி. இப்போ அந்த எஃப்இஜியை வந்து மார்க்கெட் என்ன செய்யும்னு சொன்னால் இங்கே இருந்து இப்போ கரண்ட் ஆகிக்கிற இடத்துல இருந்து இங்கே இருந்து மார்க்கெட் மேலே வந்து இந்த எஃப்இஜியை ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு நான் ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டே சார்ட்டோட ஒரு எஃப்இஜி திருப்பி ட்ரா பண்ணுறேன். அது கலரை மாற்றிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு என்ன செய்யும்? இப்போ வந்து எங்களுக்கு 3 விஷயம் நடக்கணும். ஒன்று, இங்கே இருந்தே மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த எஃப்இஜி கேப் இருக்குது தானே, இந்த எஃப்இஜி கேப்பில் ஃபிப்2வில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 50% 25 to 50% ஃபில் பண்ணிவிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் கீழே வந்து இந்த லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ கரண்ட் டவுன் டம்ப் ஆகுதானே, இங்கேருந்தே வந்து 2640 வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு அப்படியே மேலே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல்லாக மேலேருந்தே கீழே வந்து 2552 வரைக்கும் மார்க்கெட் வரணும். 2552 வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இஎம்ஐ இருக்குது தானே, இந்த இஎம்ஐ பிரேக் அவுட் நடந்திருக்குது. ஆனால் இன்னும் ரீடெஸ்ட் எடுக்கல. சரியா? அப்போ இந்த இஎம்ஐயில் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு
இந்த லிக்யூடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக மேலே போகலாம். இந்த 3 சினாரியோவில் எது சரி ஒன்று நடக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.